படத்துல நெருக்கமான காதல் காட்சிகள்ல துணிச்சலா நடிச்சிருப்பாங்க மாதுரி தேவி. அது அப்போதைய சினிமாவுக்கு புதுசு. மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்திய மக்கள் மனதில் விதைக்கிறார் அப்படிங்கிற கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார் படத்தின் இயக்குனர் அமெரிக்கரான எல்லிஸ் ஆர் டங்கன். இந்த படத்துல மட்டுமில்லாது மாதுரி தேவி நடிச்ச பல படங்கள்ல காதல் காட்சிகள்ல இயல்பாவும் கதாநாயகர்களோட மிக நெருக்கமாகவும் நடிச்சிருப்பாங்க. பொன்முடி மிக பெரும் வெற்றியை பெற்று தந்த படம். அதே மாதிரி மந்திரி குமாரி மாதுரி தேவியோட புகழை உச்சத்துல நிறுத்துச்சு. ஏற்ற இறக்கங்களோடு அவர் வசனத்தை உச்சரிக்கக்கூடிய முறை, அதே நேரம் கொடுமைகளை கண்டு பொங்கி எழுபவளாக, தவறு செய்பவன் கணவனேனா கூட அவனை கண்டிப்பவளாக கதாபாத்திரம் அமைஞ்சிருந்துச்சு. மந்திரி குமாரி படத்தோட கதாநாயகன் கூட அவரை சொல்லலாம். அந்த அளவு அற்புதமான நடிப்பை வழங்கி படம் முழுவதும் ஆக்கிரமித்திருப்பார் மாதுரி தேவி. 1950களில் பெரிய நிறுவனங்களான மாடர்ன் தியேட்டர்ஸ், ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த படங்கள்ல